லைட்டாக மழையும் வரும் போல இருக்கு. இன்றைக்கு சுத்தம் தானா? ஓகே, வெயிலாட்டி. அது சின்ன சின்ன முகில்கள் வந்து அப்படியே ஒரு காலையும் மறுகாலையும் போய் கொண்டிருக்கு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. இது என்ன பழக்கம் இதெல்லாம்? மூஞ்சியில் பறக்கிறது. பின்னாடி மாமா வந்து கொண்டிருக்கான். சார்ஜர் எதுவும் இருக்காண்டு பா. இறங்கு இறங்கு. ஓ நோ சேரா, மெர்சி. ஓகே மக்களே, புது சார்ஜர் வாங்கியாச்சு. திருப்பி நோட் எடுத்துட்டான். ரொம்ப கஷ்டம் ஜே. ஜிபிஎஸ் மாறி காட்டுது இப்போ திருப்பி. என்னடா சரிங்க, நான் ரோட்டில் அவ்வளோதான் போய் நிற்குது போல இருக்கேன். இவங்களோட ஜிபிஎஸ் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி தான். இவங்க ஜிபிஎஸ் இது வந்து இப்போ திரும்புறதுக்கு கிட்ட வந்துடுவோம். ஆனால் அது இன்னும் ஒரு 10-15 மீட்டருக்கு பிறகு திரும்புகிற மாதிரி காட்டும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? நான் டகண்டு திரும்புறதுக்கு செடியாக இருக்க மாட்டேன். இப்போ டகண்டு திரும்புகிற இடம் வந்துடும். என்னென்ன தெரியல. இவங்களோட ரோட் நல்லா இருக்குது. பட் இவங்களோட சிஸ்டம் நேவிகேஷன் வந்து நல்லா இருந்திருக்கு மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பரவாயில்ல, அடுத்த முறை பார்ப்போம். பட் இது டபுள்ஸ் சொன்ன மாதிரி பிரேக் டக்கு டக்கு அடிச்சு எடுக்க. இப்போ தனியாக வந்தீங்கன்னா ஓகே. இப்போ நீங்கள் 2 பேராக வரும்போது இப்படி சின்ன இதுகளுக்கெல்லாம் எடுக்கல. அது பெருசாக எந்த பைக்கில் சொல்கிறேன். என்ன பைக்கும் பாரம் ஏற்கனவே நார்மல் பைக்கில் விட. இங்கே செம்மையாக இருக்கும் ரோட்டு உண்மையாக. பட் இதுகளுக்குள்ள இப்போ கார்கள் வந்தால் தான் கஷ்டமா. இல்லை கார் வருமா வராதா என்னன்றே தெரியல. எல்லாம் பூச்சியாட்டி நடக்குது.
இதில் ஒரே ஒரு மேட்ரு என்னென்னா, இப்போ இந்த ரோட்டு பார்த்து ஓடுறது, ஜிபிஎஸ் பார்த்து ஓடுறது கஷ்டம். செம்ம ஏரியா இருக்கண்ணா. இப்படி கொண்டு வந்து பைக்கை விட்டுட்டு அமைதியாண்டா சூப்பர் அமைதியாக இருக்குது. ஒரு வீக்காக கூட இல்லை. அதில் மாரி திறந்துருக்குன்னு தெரியல. ஓகே, வாங்க பாப்போம் சுற்றி சைட் ஆலயம் தெரியுதான்ட்டு. திறந்து பார்ப்போம் உள்ளுக்குள்ள திறக்கணுமான்ட்டு. வா, பயமாகவும் இருக்குது. சேர்ச்சி தான் நானும். யாருமே இல்லை, ஒரே அமைதியாக இருக்குது. வடிவாக இருக்குது. என்ன பயமாக இருக்குது கொஞ்சம். ஒரு ஆக்களும் இல்லை, ஒரு கிராமத்துக்குலாம் வந்து அப்படி இருக்கு. போ, வெளியில் போ. கதவு திறக்குமான்னு நினைக்கிறேன். எஸ், வா, எவ்வளோ இதாக இருக்குன்னு உள்ளுக்கு. சரியான அமைதியாகவும் இருக்குது. பழைய காலத்து ஸ்டேஜ் போல் இருக்குது. ஓகே. ஆனால் கிராமம் சரியான அமைதியாக இருக்குது ஃபுல்லாக. பாருங்கள். ஓகே, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவான். நாங்கள் இறங்குவோம். யாருடா இவன்? குளோபலாக பார்த்தா எல்லாம் ஓகே. நல்ல ரோட்லாம் மூடினாங்க, நல்ல ஸ்பொட்ஸ் எல்லாம் இருந்தது. நாங்கள் எல்லாத்துலையும் நிற்க இல்லை. அதுதான் நம்ம சொன்ன மாதிரி 20 நிமிஷத்தில் எங்களை அந்த இது முடியுது. ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஓகே. ரோட்டில் மிஸ்ஸாக என்னென்னா அந்த ஜிபிஎஸ் தான் எனக்கு பழக்கம் இல்லை. ஓடி நான் வேஸில் ஓடுறபடியும். பட் ரோட் ஓகே. இப்போ முதல் மாட்டி வந்தபடியாக 2வது தடவை வரைக்கும் ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கிட்டத்தட்ட ரோட் தெரியும். இப்போ அப்படியும் வரைக்கும் ஞாபகங்கள் வேறு தான். இந்த இதில் திருப்பி நாங்கள் இதில் இதான் நாங்கண்டு நம்மளாம் ஓகேன்னு நினைக்கிறேன்.
அது அந்த குட்டி குட்டி கிராமங்கள் தான் செம்மையாக இருந்தது. பட் இதெல்லாம் வந்து நின்று போகணும் ஒரு இடத்துல. நாங்கள் பேட்டரியும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் தான் பெருசாக என்ஜாய் பண்ணல. பட் இதில் வந்து நின்று நாங்கள் போகாமல் இருந்துச்சோம்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். வேண்டாம் இப்போ பாருங்கள், நாங்கள் விடிய 9-10 மணி போல் அப்படி வெளுக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் இல்லை சரியா கிட்டத்தட்ட இப்போ பாருங்கள் 1:30 ஆகிட்டு. பெரிய இதுதானே, பெரிய ரவுண்ட் தான். அதுக்கு வந்து நின்று தானே ஓடணும். இப்படியே தொடர்ந்து ஓட முடியாது. ரெண்டு குடிச்சு அப்படி இப்படி படியங்களா வந்தோம்னா செம்மையாக இருக்கும். கிளைமேட் ஓகே இன்றைக்கு. நான் ஜாக்கெட் போட்டிருக்கேன், பட் எனக்கு க்ளீனாக இருக்குது. ஒரு வெக்கையும் இல்லை குளிரும் இல்லாமல் அந்த பதமாக இருக்குது. எதால் போகிறேன்னு தெரியாததால் அடிக்கடி ஜிபிஎஸ் பார்க்க வேண்டியா இருக்குது. உண்மையாகவே இது பைக் வர ரோடா இது? இல்லை வேணும் மட்டும் செஞ்சுருக்காங்க. குதிரையில் தான் வரணும் இங்கெல்லாம். ஓ வாட் 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 இஸ் திஸ்? சிக்கன்ஸா? வாட்? ஆமாம் ரங். வாவ். நான் என்னடா ரோட்டுக்கு வர தண்ணி வருதுன்னு பார்த்தா நம்மளை இதுக்குள்ளார டிராக்டர்கள்லாம் போகும் நினைக்கிறேன். இந்த லொக்கேஷன் எடுத்து வைப்போம். இப்போ இந்த வந்து எங்கள் ஃபோட்டோ ஷூட் எதுவும் செய்யலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ஸ்பாட்டுக்கு வருவேன் கடைசியில். மீன் இருக்கு போல இருக்க. இது நார்மல் டைமில் ரோட் போல இருக்கு. பைக்கை திருப்போம். பள்ளத்துக்கு இறக்கி விட்டுருக்கு. சரி பெண்ணு அங்கே பக்கம் போகிறது. சைக்கிள் மட்டும் தான் போகலாம்ன்ட்ருக்கு. இவங்களே எடுத்துக்க இதுக்கு கொண்டு வந்தவன். இதால் போய் அந்த ரோட்டுக்கு இறங்கலாம்டா. இது என்ன கொடுமையா இது? ஓகே, பைக்லேயும் இதால் போய் அங்கே இறங்கலாம் போல இருக்கு. இல்லாட்டி காரில் இதால் தான் போகணும். காரில் வந்து இதால் தான் போகணும். அப்போ விலங்கு இல்லை எனக்கு. இதால் நான் போகலாமா இல்லையான்னு முதல்ல. ஓகே பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இதால் போகலாமா? ஆஹா, இதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. ஆனால் இது நார்மல் ரோட்டான்னு தான் தெரியல எனக்கு. இப்போ அங்கால போக பிரச்சனை பண்ணாங்கண்டா குதிரையை கண்ணை மூட வச்சுருக்கோம். இவ்வளோ ஏரியா ஓடினதுக்கு இப்போ தான் ஒரு செமையான ஸ்பாட் உண்டு. உண்மையாக என்ஜாய் பண்ணுங்க. உண்மையாக ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக வேறு விதமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இப்போ ஒரு சின்ன டவுட் என்னென்னா, இது ரோட் வந்து எல்லோரும் போகக்கூடிய ரோட்டான என்னடா இங்கால கார் நிற்குது, ஓகே. நான் நினைக்கிறேன் நான் இப்போ இங்கே அந்த நடுவில் க்ளோஸ் பண்ணுற மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். தாண்டி வாரம் பார்ப்போம். ஆனால் உண்மையாகவே எதிர்பார்க்கல அது ரோட்டுகள் தான் இதெல்லாம். ஐ எம் ரியலி ஹாப்பி. சூப்பர் சந்தோஷமான லைக்
முதல்ல எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போனான். என்னென்ன ஒரு கிராமத்துகளுக்குள்ளால் ஓடிக்கொண்டிருந்தபடியா. பட் இப்போ உண்மையாகவே பேருந்து இங்கே முடிகிற டைமில் வந்து செம்மையான ஏரியாக்கள்லாம் க்ளீனாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதை வந்து நான் உண்மையாக இருக்க ஃப்ரெண்ட்ஸுகளோட செய்யணும். ஆளுக்கு ஒரு மோட்டர் சைக்கிளோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம். முதல்ல இந்த இதை பற்றி நான் கதைப்பேன், அப்புறம் பார்ப்போம். நீங்களும் வர போகிறீங்க எங்களோட என்ன வாங்க. ஏன்னா இது வந்து பெரிய தூரம் இல்லை, 77 கிலோ தான். இப்போ எந்த ஏரியாவிலேருந்து கூட இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக செய்ய முடியலையாண்டா கூட நீங்கள் விட்டுட்டு போகலாம். ஆனால் நீங்கள் இப்போ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் இந்த ரோட் இல்லாமல் பெரிய இதாண்டு இல்லை. ஏன்னா சில பேருக்கு வந்து பைக் எடுத்து வச்சுருப்பாங்க, பைக் ரைட் பண்ணுற ஆக்கள் இல்லை. சும்மா இப்போ பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் போகிற ஆக்கள், அதாவது வேலைக்கு போயிட்டு வீட்டை வர்றது அந்த அவ்வளோதான். அந்த ரைடுன்னு சொல்லி ஒரு என்ஜாய் பண்ணி குரூப்பாக ரைட் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. பட் அது பிடிக்காது சில பேருக்கு. அது வந்து ரெண்டாவது பயப்படுவாங்க கூட. அப்படியான ஆக்களோட கஷ்டம். அப்படியான ஆக்கள் வந்து இப்போ முதல் ட்ரைவ் பண்ணுறதுக்கு இப்படியான சின்ன சின்ன ரைடுகளை வந்து செஞ்சிங்கன்னா இப்போ இந்த பெரிய பெரிய ரைட் செய்யலாம், பயப்பட மாட்டேங்க. நம்ம எனக்கு தெரிஞ்ச பைக்கர்ஸ் இருக்காங்க. இப்போ சும்மா என்னத்துக்குன்னா நான் சும்மா வேலைக்கு போகிறதுக்கும் எங்கேயாவது அப்பாயின்மெண்ட் அதற்கு போகிறதுக்கு மட்டும்தான் பைக் ஓடுறேன் நான் சொல்லுவாங்க கேட்டால். இப்போ நாங்கள் ஒரு ரைட்லாம் பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கு இதாக மிதண்டுவாங்களே என்னென்று இப்படி செய்கிறீங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் மாதிரி. சில பேருக்கு நான் சொல்கிறது, சில பேருக்கு அந்த பயம், டீமாக ஓட்டினா அது பிரச்சனை வந்துடும், மற்ற வேகமாக ஓடுவோம் தானே. அதெல்லாத்தையும் சில பேருக்கு வந்து அதெல்லாம் வந்து பிடிக்காது. அப்போ அவங்களுக்கு இப்போ தாங்களே தனியாக ஓடிக்கொண்டு தனிக்காட்டு ராஜா மாதிரி பேர் இருக்கிறாங்க. தனியாக ஓடிட்டு இப்போ தனியாக ஓடினா வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது தானே நீங்கள் நல்லா ஓடுவீங்களா நல்லா ஓட மாட்டிங்களான்னு. இப்போ 4-5 பேரோட ஓடிக்க தான் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒருத்தண்ட டிரைவிங் ஸ்கில் எல்லாம் வந்து எப்படி இருக்க மாட்டேன். நான் நினைக்கிறேன் வந்து உண்மையாகவே குரூப்பாக ரைட் பண்ணுறது வந்து நல்ல டிசிப்ளினான விஷயங்களை கற்றுக் கொடுக்குமெண்டு. ஏன்னா அதுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் என் வட்டாரத்துலேயே நான் பார்த்துருக்கேன். சில பேருக்கு வந்து அந்த கூட்டமாக ஓட தெரியாது. அதாவது வந்து அவங்களுக்கு அந்த இது உண்மையாகவே நீங்கள் வந்து அந்த மிஷினை வந்து இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் குரூப்பாக ஓடலாம். நீங்கள் இப்போ தனியாக ஓடி சும்மா உங்களோட இஷ்டத்துக்கு கேஸ் கொடுக்குறதும் உங்களோட இஷ்டத்துக்கு பிரேக் அடிக்கிறதும் அப்படி ஓடுற ஆக்களுக்கு வந்து குரூப்பாக ஓடுற டேலண்ட் இருக்காது. டேலண்ட்னா இந்த ஸ்கில் இருக்காது. அதுக்காகவே வந்து நாங்கள் குரூப்பாக ஓடணும். அப்போ தான் நீங்கள் உண்மையாகவே இப்போ எக்ஸலரேட் பண்ணணும், இப்போ பிரேக் அடிக்கணும், எவ்வளவு கேஸ் வச்சுருக்கணுமன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இல்லாட்டி நீங்கள் சும்மா கேஸ் பண்ணுவீங்க, இப்போ இந்த பிரேக் பண்ணுவீங்க, இவ்வளோங்க தான். முன்னுக்கு போகிற பைக்காரண்ட ஸ்பீட்டில் நீங்கள் போகணுமெண்டா அது வந்து சாதாரணமாக செய்யலாம். அது அதுக்கேற்ற மாதிரி கேஸ் வச்சுருக்கிறது பழகணும். அதெல்லாம் இப்போ தனியோடைக்க அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு ஓடுவீங்க. ரைட் பண்ணுறது வந்து குரூப்பாக ரைட் பண்ணுறது வந்து விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. எப்படி பொசிஷனில் எடுக்கணும் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இல்லாட்டியும் கண்டபடத்துக்கு தான் ஓடுவீங்க. அதான் உங்களுக்கு சொன்ன மாதிரி குரூப்பாக நீங்கள் ஓடுற எப்போ பழகுறீங்களோ உண்மையாகவே உங்களோட பைக்கை வந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் விஷயம் வந்து எனக்கு இன்னுமே தெரியாமல் இருக்குண்டு. இத்தனைக்கு நீங்கள் 5-10 வருஷம் லைசன்ஸ் வச்சுருக்க ஆளாக இருந்தாலும் கூட 5 வருஷம் 10 வருஷம் லைசன்ஸ் வச்சுருக்க ஆக்கள் கூட தனியாகவே ஓடிட்டுருக்கவங்கள வந்து நீங்கள் எங்களுடைய வேறு டீமோட வந்து இப்போ நீங்கள் குரூப்பாவோட வச்சு பாருங்கள், கண்டிப்பாக செட் ஆகாது. ஒன்றில் முன்னுக்கு போவாங்களோ ஒன்றில் பின்னுக்கு வருவாங்களோ ஒரு இந்த என்னென்னு சொல்கிற நிதானமான ஓட்டம் இருக்காது. இப்போ அதான் நாங்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் செய்கிறது. இப்போ நாங்கள் ஏன் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்கண்டா ரைட் பண்ணிக்கொண்டு ஒரு ஏரியாவும் முறை மாறி இருக்காது. இல்லை இப்போ எங்களுக்கு ஒரு இடத்துல வந்து பெண்டுகள் கூடவே இருக்கும், ஒரு இடத்துல ட்ராஃபிக் கூடவே இருக்கும். அப்போ அதுகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்களாம் அடாப்ட் பண்ணி ஓட பழகிறதுக்காகத்தான் இப்படி ரைட் பண்ணுறது. பட் அதை விட நீங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் வந்து உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் காரில் போய்க்க சில விஷயங்களை கவனிக்கவே மாட்டீங்க. ஆனால் பைக்கில் போய்க்க சாதாரண விஷயம் கூட உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நீங்கள் அதோட கூட அட்டாச் ஆகிடுவீங்க. அது என்னென்று எனக்கு புரிய வைக்கலாது. பட் பைக்கில் போய் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் காரில் போய் பார்க்குறதுக்கும் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது பைக்கர்ஸ் தான் உங்களுக்கு சொல்லணும். என்ன அதை அனுபவிச்சா தான் அது புரியும் உங்களுக்கு. நான் வந்து நம்மளாம் இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் வந்து பைக் இன்னொன்று எடுக்கிற பிளான் இருக்குது. பட் அதான் இப்போ என்ன பைக் எடுக்கிறேன்னு தெரியலை. லாங் ரைட் போகணுமெண்டா அதுக்கேற்ற பைக் எடுக்கணும். இப்போ இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கணுமெண்டா ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கணும். அதான் என்னென்னு தெரியல. இப்போ இதோட வந்து தூரத்துக்கு இப்போ இதில் வந்து வேகமாக உடையலாது. ஏன்னா காற்றடிக்கும். இந்த ரோஸ்டர்ன்னு சொல்கிற இந்த ஐட்டம் வந்து நம்ம முன்னுக்கு குனிஞ்சும் இருக்க மாட்டோம், நிமிந்திருப்போம். அதே மாதிரி அது அந்த ட்ரவல் ஜிஎஸ் அது அந்த மாடல் மாதிரி முன்னுக்கு அந்த இதுவும் இல்லை காற்று தடை செய்கிறதுக்கு முன்னாடி. அப்போ ஃபுல் காற்று வந்து நெஞ்சில் தான் அடிக்கும். அப்போ ஓடையில அது பெருசாக
ஒரு 200 கிட்ட வரவே உங்களுக்கு எல்லாம் உதரவல் கிட்ட எல்லா இடம். இப்போ லாங் ட்ரிப் போடைக்க கூட டக்குன்னு டயர்ட் ஆயிடும். ஸோ நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். என்ன அது பைக்கு நல்ல பைக்கை எடுக்கலாமண்டா. இப்போ என்ன கேட்ட மாதிரி நீங்கள் என்ன வந்து ஃபாலோ பண்ணுறாங்களுக்கு தெரியுதாண்டே நான் என்ன மாதிரி எங்கே போகிறேன்னா என்ன செய்யறான் என்ன மாதிரி ரைட் பண்ணுறான்னுட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் பார்ப்போம். நான் கண்டிப்பாக இந்த வருஷம் கடைசியிலையோ இல்லாட்டி அடுத்த வருஷம் தொடக்கத்தில் கண்டிப்பாக பைக் ஒன்று மாற்ற தான் வேணும். நான் இது வந்து 2-3 வருஷமாக வச்சுருக்கேன் ஒரே பைக். பார்ப்போம். யாருப்பா இது புதருக்கு இருந்து வெளியில் வராங்க? ஓகே, இன்னும் 3 நிமிஷத்தில் இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருந்த இது முடிஞ்சுது. இது என்னட்டு இங்கிலீஷ்லையோ தமிழில் சொல்கிறேன் எனக்கு விளங்கையில். ஃப்ரெஞ்சில் சொல்கிறது பார்க்கு கண்டா அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ நாங்கள் சுற்றி வந்து ஒரு இடங்களில் நிப்பாட்டி சுற்றி வாரத்தை வந்து பார்க்கு சொல்கிறது. பார்க்கு அப்போ அது வந்து எப்படி எனக்கு இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழ்லையோ எப்படி சொல்லலாம்னு தெரியலை எனக்கு. அப்போ அப்படி ஒன்று தான் நான் இப்போ சாய்ஸ் பண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதுவும் வந்து எங்களோட பைக்கர்ஸுக்கு ஒரு இது ஒன்று இருக்குது, என்னென்னு சொல்கிற அப்ளிகேஷன் உண்டு. அப்போ அதில் தான் அதை ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அதை தான் இப்போ சுற்றி முடிச்சேன்னா இப்போ நீங்கள் பார்த்த ஃபுல் வீடியோவும் வந்து இப்போ அந்த பாக்குவில் இருந்த இடங்கள் தான். அதை வந்து நீங்களும் இப்போ ட்ரை பண்ண போகிறீங்கன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். அந்த இதை நீங்கள் உங்களை மேப்பில் போட்டு ஓடலாம். இல்லை அதே அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ அதிலேயே வந்து ஜிபிஎஸ் மாதிரி வேலை செய்யும். அதை போட்டுட்டு நீங்கள் இப்போ நான் போன ஃபுல் வழியையும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அதாவது நான் பார்த்த இடங்கள், அந்த கோயில்கள், அந்த தண்ணி ஓட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பற்றியும் வந்து நீங்களும் அந்த இடமெல்லாம் உங்களை கூட்டிகிட்டு போக வேண்டாம். அதே இது வந்து இப்போ அப்படி இருக்குது. ஸ்பொட்டு எல்லாம் வந்து அப்படியே பதிஞ்சிருக்கபடியா என்னன்ட்டு இப்படி சொல்கிறேன்னு தான் எனக்கு விளங்கலை. ஓகே, இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவேன். நீங்கள் தனியாகவே ஓடி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா இப்போ இந்த ஒரு நாளைக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமா செய்கிற டைமில் நீங்களும் செய்யலாம். ஓகே மக்களே, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. நல்ல இடமெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ பசிக்குது, 2 பேரும் போய் சாப்பிட போகிறோம். அதான் என்ன சாப்பிட்றோன்னு தெரியல. ஓகே, இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்தியன், போய் சாப்பிடுவோம். கடைக்கு வந்தாங்க, அவன் பூட்டிட்டானா இப்போ சாப்பாடை காப்பு. ஓகே, இன்றைக்கு பசி திருப்பி மறுபடியுமா ராஜஸ்தானி சாப்பாடு தர மாட்டேன்ட்டியடா. வா, அந்த நான் சொன்னேன்ல முதல்ல அந்த மேப் பண்ணுறக்கண்டு பார்க்க கொண்டு அந்த வழியில் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இப்போ யாரும் இந்த பக்கமாக வந்து முடிக்கணும்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்தீங்கன்னா சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். அவன் பூட்டிட்டானாம், இப்போ 2:30 பூட்டிட்டானாம். என்ன செய்கிறது, இந்த ஏரியாலாம் வந்து முடியுது. நான் ஃபுல்லாக செய்கிறேன்டா. இப்போ உங்களுக்கு அந்த பார்க்குறதுக்கு வேணும் தானே ஃபுல்லாக காட்டுறதுக்கு. இதோட முடிஞ்சது. நான் காலம் ஆரம்பிக்க பார்த்துட்டீங்க நீங்கண்டு அங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. ஓகே, இதான் முடிகிற இடம் ஃப்ரெண்ட்ஸு. இந்த இடத்துல உங்களுக்கு யாருக்கும் தெரியுமாண்டா? ஸோ முடிஞ்சது.